ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது எதிரிகளிடமிருந்தும் துரோகிகளிடமிருந்தும் நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம்ங்க. நம்ம கூடவே இருப்பாங்க, நமக்கு குழி பறிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அவங்கள ரொம்பவும் நம்புவோம். இருந்தாலும் கூட அவங்க நமக்கே தெரியாத அளவுக்கு நம்மகிட்ட நம்பிக்கையாக இருந்து நமக்கு துரோகம் செய்வாங்க. எதிரிக்கு கூடங்க நம்ம மன்னிப்பை கொடுத்துடலாம், ஆனால் துரோகிக்கு மட்டும் எந்த காலத்துலேயும் மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்கவே கொடுக்காதீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். துரோகி அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்கள உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் அவங்களுக்கு இடமே கிடையாது. யாராக இருந்தாலும் சரிங்க, உறவாக இருந்தாலும் சரி, சிநேகிதமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, துரோகி உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கவே நடக்காது. எப்பொழுது அவங்களால ஆபத்து வரும் நீங்கள் பயந்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்படியாப்பட்ட துரோகிகள் உங்களை விட்டு விலகணும். எதிரிகளை கூட நம்ம சண்டை போட்டு சமாளித்து எதிர்த்து பேசி சமாளிக்கலாங்க. ஆனால் இவங்க நயவஞ்சகக்காரவங்க, அதனால் இவங்கள கூட வச்சுக்காதீங்க. அந்த மாதிரி துரோகிங்களை உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்காமல் உங்கள் வாழ்க்கையிலே வராமல் உங்களை விட்டு விலகணும். அவங்களால உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது. அப்படிங்கும் பொழுது இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் குளித்து முடித்ததுக்கப்புறம் உங்கள் பூஜை அறையில் நின்று இந்த மந்திரத்தை எண்ணிக்கை இல்லைங்க, 1 நிமிடம் 2 நிமிடம் எண்ணிக்கையே வைக்காமல் அந்த மந்திரத்தை சொல்லி, எனக்கு துரோகம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி என்னோடய வாழ்க்கையில் வரவே கூடாது, அவங்களே என்கிட்டேருந்து விலக்கி விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி, துர்க்கை அம்மன் அவங்க தாங்க துரோகிகள் எதிரிகள் எல்லாத்தையும் விலக்கி விடுறவங்க, நம்மளை பாதுகாக்கக்கூடியவங்களும் துர்க்கை அம்மன். அப்படியாப்பட்ட அந்த துர்க்கை மந்திரம் நான் பதிவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், சொல்லிவிட்டு நீங்கள் போங்க. யார் துரோகி அப்படின்னு உங்களுக்கு தெரியலைனாலும் பரவாயில்லைங்க, இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் போங்க. கண்டிப்பாங்க எந்த கெட்ட எண்ணத்தோடையும் யாரும் உங்கள்கிட்ட நெருங்கவே முடியாது. துர்க்கை அம்மன் உங்களுக்கு எப்பொழுதும் காவலாக இருப்பாங்க. அற்புதமான ஒரு வார்த்தை மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் மறக்காமல் தினமும் சொல்லிக் கொடுங்க, குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. எப்பொழுதும் குழந்தைகளுக்கு காவலாக இருப்பாங்க. நன்றி. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.